வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு பேசணும். ஐ எம் ஸோ போர்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஐ எம் ஸோ போர்ட் அட் ஹோம் அப்படின்னா ஐ எம் ஸோ போர்ட் அட் ஹோம். வீட்லேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம். சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு இப்போது ரொம்ப பசிக்குது, எனக்கு இப்போது ரொம்ப பசிக்குது அப்படின்னு பேசணும். ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ எம் ஸோ ஹங்க்ரி ரைட் நவ் அப்படின்னா எனக்கு இப்போது ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு பேசணும். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஐ எம் ஸோ ஹங்க்ரி, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா லெட்ஸ் ஈட் அப்படின்னு பேசலாம். லெட்டஸ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் லெட்ஸ். ஐ எம் ஸோ ஹங்க்ரி, லெட்ஸ் ஈட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடலாம், வா சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, லெட்ஸ் ஈட் அப்படின்னா வா சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, அந்த ரொம்ப அப்படின்ற வார்த்தையை தமிழில் கொடுக்க மறந்துட்டேன் போல. சரி, ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ. நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு என்னோட ஸ்கில்ஸில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னோட ஸ்கில்ஸில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கில்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கில்ஸ். எனக்கு என்னோட ஸ்கில்ஸில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்னோட திறமை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இன் மை எபிலிட்டிஸ். எனக்கு என்னோட திறமை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நானே இப்போ செம்ம கோவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். ஐ எம் ஸோ ஆங்க்ரி ரைட் நவ். நான் இப்போ செம்ம கோவத்தில் இருக்கிறேன், நான் இப்போது ரொம்ப கோவமாக இருக்கிறேன். இல்லைன்னா ஐ எம் வெரி ஆங்க்ரி. வெரி அந்த வெரின்ற வார்த்தையை பயன்படுத்தி கூட பேசிக்கோங்க. சரி, லேட்டாக வந்ததுக்கு சாரி. லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? சாரி, ஐ எம் லேட் அப்படி பேசிக்கலாம். இல்லைனா இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? ஐ எம் ஸோ சாரி ஃபார் பீயிங் லேட். ஐ எம் ஸோ சாரி ஃபார் பீயிங் லேட். லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா எனக்கு குழப்பமாக இருக்குது. ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு தானே அர்த்தம். அந்த பற்றி அப்படின்ற வார்த்தை தமிழில் வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. சரி, இந்த வாக்கியத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேச வேண்டாம். சரிங்களா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆமாம், இதை பண்ணுறேன், இதை பண்ணலாமா இல்லை அதை பண்ணலாமா, எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் டு டூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் டு டூ அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டெஸ்ட்டை நினச்சா தான் ஒரே பதட்டமாக இருக்குது. ஆமாம், நான் படிக்கவே இல்லை. டெஸ்ட்டை நினச்சா தான் ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு பேசணும். ஐ எம் ஸோ நர்வஸ் அபவுட் த டெஸ்ட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஸோ நர்வஸ் அபவுட் த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நினச்சா தான் அந்த நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம். ஐ எம் ஸோ நர்வஸ் அபவுட் த டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட்டு நினச்சா எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஒரே அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அப்படின்னு அர்த்தம். அதான அர்த்தம். சரிங்களா? சரி, எக்ஸாம் நினச்சா தான் ஒரே பதட்டமாக இருக்குது. ஆமாம், நான் படிக்கவே இல்லை. ஐ எம் ஸோ நர்வஸ் அபவுட் தி எக்ஸாம். ஐ எம் ஸோ நர்வஸ் அபவுட் தி எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் நினச்சா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் மை லைஃப் அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது நல்லா புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், நான் அது இல்லை இது இல்லைன்னு நான் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. ஆண்டவன் எனக்கு தேவையானதை கொடுத்துருக்கான். ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் மை லைஃப். நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்குங்களா? ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்குங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஐ எம் ஸோ தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஐ எம் ஸோ தேர்ஸ்டி, கேன் ஐ ஹாவ் வாட்டர் அப்படின்னா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ ஹாவ் வாட்டர் அப்படின்னா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.